சார் சொல்லுங்க சார், நான் கிளம்பிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துருவேன் சார். இந்த போட்டில இருந்து சிந்தாமணி விலகிட்டாங்க. உங்களுக்கு தான் ஆர்டர் கொடுக்கணும்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சார் அப்படியா சார்? ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். நான் உடனே உங்களை வந்து பாக்குறேன் சார். ஓகேமா வாங்க. அந்த ஃபிளாட் கான்ட்ராக்ட் நமக்கே கிடைச்சிருச்சுங்க. ஸ்ருதி என்னாச்சு? எதுக்கு அழறீங்க? என்னாச்சு? என்ன இது ரவி அந்த நீத்து கூட சேர்ந்து நிக்கிற மாதிரி போட்டோ வந்திருக்கு? அந்த பொண்ணு தான் ஆன்லைன்ல போட்டிருக்கு. சரிம்மா, வேலை சம்பந்தமா ஏதாவது போட்டிருக்கலாம்ல, அதுக்காக நீயே அழுகுற. இதுல என்ன எழுதி இருக்குன்னு பாருங்க அங்கிள். இல்லாமலே இருக்க முடியுமா? விழுந்து விட்டேன் காதல் வழியில். ஹார்ட் போட்டு பக்கத்துல ரவின்னு எழுதிருக்காப்பா. அப்ப ரவி அந்த பொண்ணோட அஃபயர்ல இருக்கானா? அந்த பொண்ணு போட்டோ போட்டதுக்கு ரவியை பத்தி என்ன தப்பா பேசிட்டு இருக்க? எதுவும் இல்லாம இப்படி போஸ்ட் பண்ண மாட்டால. டேய் ரவி அப்படி எல்லாம் கிடையாதுடா. அந்த பொண்ணு ஏன் அப்படி எல்லாம் எழுதிருக்கான்னு தெரியலையே. ஏங்க ரவி கல்யாணமானவர்னு தெரிஞ்சு இப்படி எல்லாம் பண்ண அந்த பொண்ணுக்கு அசிங்கமாவே இல்லையா? இதுக்குதான் அவன்கிட்ட அவ்வளவு சொன்னேன், அவளை விட்டு வந்துருடான்னு. இப்ப எனக்கெல்லாம் அசிங்கமா இருக்கு. ஸ்ருதி நீ பொறுமையா இருமா. எப்படி ஆண்டி பொறுமையா இருக்க முடியும்? இதே மாதிரி இன்னொரு லேடி அங்கிளோட க்ளோஸா இருக்கிற மாதிரி போட்டோ போஸ்ட் பண்ணிருந்தா நீங்க பொறுமையா இருப்பீங்களா? என்னம்மா நீ என்ன பயமுறுத்துற? எனக்கும் அப்படிதானே ஆண்டி இருக்கும். ஆனா நீ ரவி மேல சந்தேகப்படுறியா? அவன் மேல எனக்கு சந்தேகம்லாம் இல்ல. அந்த நீத்து வேணும்னே தான் பண்றா. இத நான் பல தடவை அவன்கிட்ட சொல்லிட்டேன். ஆனா அவன் என்ன புரிஞ்சுக்கவே இல்ல. இப்ப பாருங்க எங்க வந்து நிக்குதுன்னு. இதுக்கு மேலயும் நான் சைலண்டா இருக்க போறது இல்ல. என்ன பத்தி அவளுக்கு தெரியல. நான் அவளை சும்மா விட மாட்டேன். ஸ்ருதி நில்லுங்க. ஸ்ருதி இருங்க ஸ்ருதி. என்ன பண்ற பாருங்க. ஸ்ருதி ஸ்ருதி என்னங்க அவங்க இப்படி சொல்லிட்டு போறாங்க? இதுக்குதான் ஸ்ருதி ஹோட்டல்ல ஆரம்பிக்கும் போதே ரவி அவ கூட போயிருந்தா இந்த அளவுக்கு பிரச்சனையே வந்திருக்காது. எங்க அவன் கேட்டான்? மா அவன் சொந்த கால்ல நிக்கணும், மாமனார் காசு வேண்டான்னு நினைச்சான். அதுல ஒண்ணும் அவன் தப்பு இல்லையே. டேய் இப்படி கண்டதையும் சொல்லி அவன் மனச குழப்பறதே நீங்க தான். உன் பொண்டாட்டியும் ஸ்ருதிக்கு தூபம் போடுவா. இவதான் ரவிக்கும் ஸ்ருதிக்கும் தப்பு தப்பா ஐடியா கொடுத்திருப்பா. இவளாலதான் இப்படி ஆயிடுச்சு. எது நடந்தாலும் மீனா மேலதான் குறை சொல்லிட்டு இருப்பியா? கொஞ்சம் மாத்திக்க. ஸ்ருதி வேற கோபமா போயிருக்கிறா. மாமா அவங்க நீத்துவ பார்க்க தான் போறாங்கன்னு நினைக்கிறேன். அங்க போய் ஏதாவது சண்டை கிண்ட போட்டுற போறாமா? நீ கவலைப்படாதப்பா, நாங்க போய் என்ன பாத்துட்டு வரோம். மாமி போயிட்டு வரோம் மாமா. மேடம் நீங்க ஆர்டர் பண்ணதா சொல்லி கேக் டெலிவரி பண்ணிட்டு போறாங்க. வந்துருச்சா? வாங்க வாங்க வாங்க. எங்க வைங்க. ஓகே மேம். ரவி போட்டோவை போஸ்ட் பண்ணி விழுந்து விட்டேன் காதல் வலையிலேன்னு ஸ்டேட்டஸ் போட்டாங்க. இப்போ என்னடானா ஐ அம் இன் லவ்னு சொல்லி கேக் வாங்கி வச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். என் ஹாப்பினஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாரையும் கூப்பிடுங்க. எல்லாரும் வாங்க வாங்க வாங்க. கம் ஆன், இத வீடியோ எடுக்கறீங்களா? சரிங்க சீக்கிரம் மேடம். எடுங்க. ஏய் ஸ்ருதி நில்லு. ஸ்ருதி Hey, what the hell have you done? அடுத்து உன் மூஞ்சி தான் அடிச்சு உடைக்க போறேன். ஏய் ஸ்ருதி என்ன பண்ற நீ? பைத்தியம் பிடிச்சிருச்சா உனக்கு? ஆமாடா நான் பைத்தியம் தான். இவ்ளோ நாள் அமைதியா இருந்த பாத்தியா? நான் பைத்தியம் தான். இப்ப எதுக்கு கத்துற? பேசாதடா. எல்லாம் உன்னால தான். நீ கொடுத்த இடத்தால தான். இவ என்ன போஸ்ட் பண்ணிருந்தான்னு பாத்தியா? உன் போட்டோவை போட்டு தப்பா எழுதுனதும் இல்லாம I'm in loveன்னு கேக் வேற வெட்ட போறா. இவ்ளோ கேவலமா இருக்கா பாரு. நான் கூப்பிட்டப்பவே என் ரெஸ்டாரண்ட்க்கு வந்திருந்தா இதெல்லாம் நடந்துருக்குமா? இவ இந்த அளவுக்கு போயிருப்பாளா? நீத்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க விளையாட்டுக்கு ஒரு அளவே இல்லையா? ஏன் இப்படி தப்பா போஸ்ட் பண்ணிருக்கீங்க? நான் ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போகாம இருந்தது மட்டும் தான் ஸ்டார்டிங்ல ப்ராப்ளமா இருந்துச்சு. மத்தபடி அவ நம்ம மேல எந்த சந்தேகமும் படல. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா உங்க ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் மாறிடுச்சு. எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? Because I'm in love with you, Ravi. நீத்து என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? நான் ஆல்ரெடி மேரேஜ் ஆனவ. I don't care. I love you, Ravi. ஏய் கொழுப்பா. ஸ்ருதி வேணா சொன்னா கேளு. ஏண்டி அடுத்த ஹஸ்பண்ட லவ் பண்றேன்னு சொல்ற? அசிங்கமா இல்ல உனக்கு? நீத்து எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. நீங்க ஏதோ ப்ராப்ளம் பண்றதுக்காக இப்படி. இல்ல ரவி, I really love you. கொல்ல உடைச்சிடுவேன். ரவி, நான் உங்களையும் லவ் பண்ண சொல்லி கேக்குறேன். நான் உங்களை லவ் பண்றேன். அவ்வளவுதான். இதை யாராலையும் தடுக்க முடியாது. I love you, I love you, I love you. ஏங்க நீத்து வராங்க பாருங்க. அம்மா அது மூஞ்சில என்ன ஏதோ சவுத்துப்பா பூசி இருக்கு. பாத்தியா இங்க என்ன நான் நடந்துச்சுன்னு என்ன சொல்லிட்டு. சொல்றேன்னா ஸ்ருதி ஸ்ருதி ஏய் பேசாதடா. எல்லாமே உன்னால தான். இவ்ளோ தூரம் போவிட்டதே நீதான். ஸ்ருதி என்னாச்சு? என்னாச்சுடா? அந்த ஓனர் அம்மா ஏதோ கோமா போகுது, நீங்களும் கத்திட்டு நிக்கிறீங்க. பழகுறலனா கோச்சிட்டு போகுது. என்ன நடக்குதுங்க? சரியா தான் பண்ணிருக்காங்க ஸ்ருதி. அவளெல்லாம் அப்படிதான் பண்ணணும். ஏய் ரவி, நீ கல்யாணம் ஆனவன அந்த பொண்ணுக்கு தான் தெரியும்டா. அப்புறம்டா லவ் பண்றேன்னு சொல்லுது. எனக்கே ஒண்ணும் புரியலடா. உண்மையிலேயே அந்த பொண்ணு பைத்தியம் தான் போல. கல்யாணம் ஆனவரை எப்படி அவ லவ் பண்ணுவா? டேய் நீ அந்த பொண்ணுட்ட எடுத்து சொல்ல வேண்டியதான்டா. சொன்னேன்டா, நான் தானே உங்களை லவ் பண்றேன். உங்களை லவ் பண்ண சொல்லேன்னு கேட்டு போறா. என்னடா இது வித்தியாசமான லவ்வா இருக்குது? ஏங்க இதெல்லாம் லவ் கிடையாது, திமிரு. பணக்கார திமிர காட்டுறா. நான் மட்டும் இருந்தேனா செவல பேத்திருப்பேன். என்ன நீ என்னோட வயலண்டா இருக்கிற? இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அடிதடின்னு போனா சேதாரம் நமக்கு தான் அதிகமாகும். ஏங்க ரெண்டு பேரும் கல்யாணமாகி நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு இவங்க வாழ்க்கையை கெடுக்க பாக்குறா. இப்ப ஸ்ருதி கோவமா போறாங்க. இவங்க வாழ்க்கையில பிரச்சனை வந்துருச்சுல.